ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கோபிநாத் நீயா நானா நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கம்முன்னு கேளுங்களேன். அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் எதை மீன் பண்ணுறாருன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதோ இது கொஞ்சம் கேளுங்களேன். இன்னைக்கு ஒரு வில்லான உடம்பு, ஒரு ஃபிட்டான உடம்பு, ஒரு ஷேப்பான பாடி ஏன் தேவைப்படுது சார்? அது வந்து அழகான உடம்புன்னு சொல்றதுல ஆரோக்கியமான உடம்பா நான் அதை பாக்குறேன். இல்ல, அது இல்ல. நான் கேக்குறது எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. நீங்க எல்லாரும் சுத்தி உங்களுடைய ட்ரிம், உங்களுடைய பாடி ஃபிட்னஸ், உங்களுடைய லுக்க பத்தியே தான் பேசுறீங்க. ஆனா அதுக்கான அதுக்கான நியாயம் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அதை வந்து ஒரு டாபுவா பாக்குறீங்க நீங்க? சிம்பிள் சார், மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதா இங்க விஷயமே. என்ன டிமாண்ட் இருக்கு? அப்படி இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒருத்தர் பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல், மேபி நாட் ஜஸ்ட் ப்ரொஃபஷன். பாஸ் ஒன்னு புரிஞ்சுங்களேன், ப்ரொஃபஷன் அப்படின்னு வந்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இப்ப பார்வதி இருக்காங்கன்னா இந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஃபிட்டா அவங்க இப்படி இருக்கணும். நார்மல் ஆளுங்களும் ஏன் பார்வதி மாதிரியே இருக்கணும்? கேட்டிங்களா? அவர் வந்து ஆக்சுவலாக அவர் பேசுறது, அவர் ஏதாவது மடக்கி பேசிட்டா அதில் எடிட்டிங்கில் போயிடும், அதுதான் நமக்கு தேவையில்ல. ப்ரொஃபஷ்னல், அதாவது நீ ஃபிட்டாக இருக்கிற வேலை நீ செஞ்சால் நீ ஃபிட்டாக இரு, மற்றவங்களையும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற என்ன சொல்கிற நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எதை வந்து பேசிங்க, ஆனால் மக்களுக்கு அது எப்படி போய் சேருன்ற. ஆமாம்ல, நம்ம ஏன் உடம்புலாம் குறைச்சிக்கின்னு தொப்பையா இப்படியே இருக்கலாமே? என்ன நம்மளுக்குன்னா அந்த வேலையா? நம்மளாம் அழகாக இருக்கணும்னு தேவையா? இது எங்கே போய் முடியும்னா, பார்க்குற ஒருத்தன் ஃபிட்டாக இருக்கணுன்ட்டு ஒருத்தன் ஜிம்முக்கே போகிறான், ஏதோ வாக்கிங் ரெகுலராக போகிறான்னா, ஆமாம்ல, கரெக்டில், நம்மளுக்குன்னா அதான் வேலை, நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. ஆனால் ஃபிட்டாக இருக்கிறதுன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு சுவர் இருக்கா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு படமே நீ வரையணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த செவரில் தான் படம் வரைய முடியும். அந்த செவரே இல்லைன்னா என்ன பண்ணுவ? அதுமாரி நீ எவ்வளோ பணக்காரனாரு, எப்படிப்பட்ட ஆளாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா அதுக்கு உன் உடம்பு தேவை, ஒத்துழைக்கணும். அதுக்கு நீ ஃபிட்டாக இருந்து தான் ஆகணும். ஃபிட்டாக இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் திகழும். ஒரு வாக்கிங் போயிட்டு வா, பிடிச்சதை சாப்பிடு, ஆனால் கம்மியாக சாப்பிடு. ஆனால் ஏன் இப்படி இருக்கக்கூடாதா? நான் ஏன் இப்படி இருக்கணும்? அதாவது மக்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நீ எதை வந்து இன்சூஸ் பண்ணு, ஆனால் ஃபிட்டாலாம் இருக்காத. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்மளுக்குன்னா அதான் வேலை. இதுமாரி சொல்கிற இதெல்லாம் தேவையில்லாது. நீ கரெக்டாக கூட பேசிங்க, ஆனால் இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்கிற இடத்துல வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. நீங்கள் இன்னொரு வாட்டி கூட கேட்டு பாருங்களேன் இந்த வீடியோவை, அப்படி தான் இருக்குது.